Hi guys, welcome to Sugu's Dog Artistry. So இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்ல the topic which we are going to discuss is how to choose the right mentor. ஒரு குட் மென்டார் வந்து உங்களோட இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிளை வந்து யூ கேன் சேவ். அதே ஒரு ராங் மென்டார் சூஸ் பண்ணீங்கன்னா உங்க டைம், மணி அண்ட் கான்ஃபிடன்ஸ் எல்லாமே ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. நீங்க ஒரு விஷயத்தை கத்துக்கணும்னா மென்டார்ன்றவங்க வந்து வெரி மச் இம்பார்ட்டன்ட். பட் ஆனஸ்ட்லி சேயிங் ரைட் மென்டாரை எப்படி சூஸ் பண்றதுன்னு இங்க நிறைய பேருக்கு தெரியாது. மென்டார் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஒரு மோட்டிவேஷன் மட்டும் கொடுக்குறவங்க இல்லை. ஒரு ரியல் மென்டார் someone who is already achieved. நீங்க என்ன கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ இல்ல நீங்க வந்து எந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுல ஒரு எக்ஸ்பர்ட்டா ஆகணும்னா you need someone who has already achieved the things which you want to do or you want to learn. பட் மோஸ்ட் பீப்புள் என்ன பண்றாங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல இருக்க ஃபாலோவர்ஸை வச்சு அவங்களோட மென்டாரை சூஸ் பண்றாங்க. பட் ரிமெம்பர் திஸ் கிளியர்லி, இன்ஃப்ளூயன்சர் என்னைக்குமே ஒரு மென்டரா ஆக முடியாது. ஃபார் மீ சோஷியல் மீடியா வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். பிகாஸ் என்னோட மென்டார் அண்ட் நிறைய விஷயங்கள் நான் வந்து கத்துக்கிட்டது எல்லாமே சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி தான். அண்ட் நிறைய டாக் ட்ரைனிங் செமினார்ஸ் அண்ட் டாக் ட்ரைனிங் டெக்னிக்ஸ் இதெல்லாமே வந்து நான் கத்துக்கிட்டது சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி தான். பட் உங்களோட ஹோம் ஒர்க்கை நீங்க ஐடென்டிஃபை உங்களோட ஹோம் ஒர்க்கை நீங்க பண்ணணும். உங்களோட மென்டாரை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அவங்களோட ரியல் ஸ்கில் என்னன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ இல்லைன்னா மென்டார்ன்ற பேர்ல நீங்க வந்து ஏமாத்தப்படுவீங்க. அண்ட் சோஷியல் மீடியாவில் ஈஸியா வந்து பீப்புளை வந்து ஏமாத்தலாம். ஸோ நீங்க சூஸ் பண்ற மென்டார் நீங்க கத்துக்கணும்னு நினைக்கின்ற ஃபீல்டில் தே ஷுட் ஹவ் அச்சீவ் சம்திங். அவங்க எதுவுமே பண்ணல, வெறும் வாயிலேயே வடை சுடுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டே அவே ஃப்ரம் தெம். ஒரு குட் மென்டார் உங்களோட மிஸ்டேக்ஸை ஐடென்டிஃபை பண்ணி they will help you to correct it and make it perfect. அண்ட் அந்த மென்டார் வந்து உங்களை அவங்க ட்ரைனிங் கத்துக்கும் போது என்னெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அதை தப்பு பண்ண விடாம உங்களை பார்த்துப்பாங்க. ஏன்னா அந்த அவங்களான எக்ஸ்பீரியன்ஸே வந்து அவங்க அதை ட்ரெயின் பண்ணும்போது நிறைய தப்பு ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து இன்னொருத்தவங்க சொல்லிக் கொடுக்கும்போது அந்த தப்பு பண்ணாம இருக்க பார்த்துப்பாங்க. ஸோ என்னோட சக்சஸ்ஃபுல் இந்த டாக் ட்ரைனிங்ஷிப்ல என்னோட சக்சஸ்ஃபுல் மென்டர்ஷிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேசிஐ ஓபியன்ஸ்ல வந்து நிறைய வின் பண்ணியிருக்காங்க. என் கம்பெனியன் கிளாஸ்ல வந்து 200 அவுட் ஆஃப் 200 எடுத்திருக்காங்க. அண்ட் சில டாக்ஸ் வந்து 198 அவுட் ஆஃப் 200 எடுத்திருக்கு. என்கிட்ட கத்துக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து டாக் ட்ரைனிங் சென்டர்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க காம்படிஷன்ல இறங்கி வின் பண்றாங்க. லாஸ்ட் கேசிஐ ஓபியன்ஸ்ல நாங்கள் நிறைய வின் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் லைக் பிடிசி பிஏசியில் வந்து என்டர்ட் ரீசெண்டாக நாங்கள் அந்த ஸ்போர்ட்ல என்டர் ஆயிருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்லேயே வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் எனக்கு ஒரு பைக் ஒர்க் ஸ்போர்ட்ஸ் கற்றுக்கிறதுக்கு எனக்கு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆச்சு. பட் என்னோட மென்டர்ஷிப்ல பண்ணவங்களுக்கு வித்தின் ஒரு 1.5 இயர்ஸ்ல வந்து அவங்கள வந்து காம்படிஷன்ல இறங்கி வின் பண்ற அளவுக்கு பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து அஸ் அ எஸ்டிஏல இருந்து பார்க்கும்போது எங்க சைட்ல இருந்து என்னோட மென்டர்ஷிப்ல அஸ் அ டாக் ட்ரைனிங் சென்டரா நாங்க அச்சீவ் பண்ண சக்சஸ். ஸோ அந்த அந்த தோஸ் ஹூ ஆர் கிளியர் தியர் டைட்டில்ஸ் இந்த காம்படிஷன் அவங்க ட்ரைனர்ஸ் கிடையாது. தே ஆர் ஆல்சோ கைண்ட் ஆஃப் பெட் பேரண்ட்ஸ். ஒரு பேசிக் ஒபியன்ஸ்க்காக வந்தவங்க ஒரு இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல இறங்கி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ற அளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் ஃபியூ பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் பீப்புள் who choose STA as a mentor. ஸோ ரைட் மென்டார் இஸ் ஈக்குவல் டு ஃபாஸ்டர் growth. ராங் மென்டார் ஈக்குவல் டு வேஸ்ட் ஆஃப் இயர்ஸ். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் practical guidance in dog training, you can feel free to contact Sugu's Dog Artistry. Thank you so much.